ஓசூர் முனீஸ்வரர் நகரில் திருமுருகாற்றுப்படை தரிசனம் திருக்கல்யாண உற்சவ விழா 6 படை முருகன் தரிசனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முனீஸ்வரர் நகர் ஸ்ரீ விஜயா விநாயகர் திருக்கோவிலில் திருமுருகாற்றுப்படை திருக்கல்யாண உற்சவ வைபவம் நிகழும் விசுவாச வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள் கடந்த திங்கட்கிழமை முதல் பங்குனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை 7 நாட்கள் சிறப்பு வழிபாடு. கடந்த 9ஆம் தேதியன்று கணபதி ஹோமத்துடன் ஆரம்ப பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெறுகிறது. ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. எதிர்வரும் 15ஆம் தேதி அன்று 108 சுமங்கலிகள் பங்கேற்கும் சிறப்பு வேல் பூஜை ஆரம்பம். ஓம் சரவண பவாய 6 எழுத்து மந்திரம் சஹஸ்ர 1008 விபூதி அர்ச்சனை மகா மங்களாரதி சிறப்பு வேல் பூஜை நடைபெறுகிறது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு 6 படை கொண்ட முருகன் ஒரே இடத்தில் தரிசனம். பழனிமலை முருகன், திருச்செந்தூர் முருகன், மருதமலை முருகன், பழமுதிர் சோலை முருகன், திருத்தணி முருகன், சுவாமிமலை முருகன், பழனிமலை முருகன், திருப்பரங்குன்றம் முருகன் உள்ளிட்ட 6 வள்ளி தெய்வானை திருமண கோலத்தில் காட்சியளிக்கும் தெய்வங்களை பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஒரே இடத்தில் இருக்கும் 6 தெய்வங்களையும் சிறப்பாக வழிபடுமாறு கோவில் நிர்வாகம் சார்பில் அழைக்கப்படுகிறார்கள். ஸ்ரீ குருபியோ நமஹ. பெரியவர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விஜய விநாயகர் சத்சங்கத்திலிருந்து அடியேர் கண்ணாமணியினுடைய அநேக கோடி பணிவான நமஸ்காரங்கள். நல்ல ஒரு தருணத்துல உங்க எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நமது முனீஸ்வரர் நகர் ஸ்ரீ விஜய விநாயகர் சத்சங்கம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக ஆகியிருக்கிறது. நாம் அநேக சத்காரியங்கள் நம்ம சத்சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து மாதம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையாக வருடந்தோறும் ஒரு சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த திருக்கல்யாண வைபவம் மாறி மாறி இருக்கும். சீதா கல்யாணம், ராதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், பார்வதி கல்யாணம், வள்ளி திவேசனாசனி சுப்பிரமணிய திருக்கல்யாணம், இப்படி மாறி மாறி பண்ணுவோம். அதெல்லாம் சாதாரணமா வெள்ளி சனி ஞாயிறு அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம். பட் இப்ப நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வள்ளி திவேசனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணத்தினுடைய விசேஷம் என்னன்னா 7 நாட்கள், அதாவது மார்ச் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும், திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 7 நாட்களுக்கு நாம் இதை ரொம்ப விமர்சையாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகனுடைய ஆற்றுப்படை வீடு என்று சொல்லக்கூடிய தமிழகத்தை சுற்றி பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த ஆற்றுப்படை வீடை ஒரே நாளில் ஒரே இடத்தில் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமான காரியம் கிடையாது. ஆனா நமது குருநாதர் காஞ்சி மகாபெரியவர் ஒரே நாள்ல ஒரே இடத்துல ஆற்றுப்படை வீடு முருகனை தரிசனம் பண்ணவதற்காக அதனுடைய பலாபலன் என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஜீவித்திருந்த காலத்துல அன்றைய முதல்வராக இருந்த திரு எம் ஜி ராமச்சந்திரனை கூப்பிட்டு சென்னை பெசன்ட் நகர்ல ஒரே இடத்துல ஆற்றுப்படை வீடு கோயில்கள் அமைச்சு கொடுக்கணும், மக்களுக்கு அந்த சிறப்பு போய் சேரணும்னு சொல்லி உத்தரவிட்டார். அதை சிறமேற்கொண்டு அன்றைய முதல்வர்கள் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். அப்ப ஒரே நாள்ல ஒரே இடத்துல திருமுருகனுடைய ஆற்றுப்படை வீடு தரிசனம் பண்றது எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு தான் நம்ம சத்சங்கத்துல இந்த வருஷம் திருமுருகனுடைய ஆற்றுப்படை வீடு அந்த மூலஸ்தானத்துல சுவாமி என்ன அலங்காரத்துல எப்படி இருப்பாரோ அப்படியே ஆஸ் இட் இஸ் நம்ம முனீஸ்வரர் நகர் சத்சங்கத்துல நம்ம அந்த ஆற்றுப்படை வீடு அமைப்பை நம்ம உருவாக்கி இருக்கோம். அதனாலதான் இதை நம்ம ஒரு வாரம் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய 1 நாள் 2 நாள் பண்ணினா மக்களுக்கு போய் ரீச் ஆகி மக்கள் தரிசனம் பண்ணணும். அது 2 நாள்ல பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால 6 நாட்கள் இல்ல 7ஆவது நாள் கல்யாண உற்சவத்தோட இதை நம்ம பூர்த்தி பண்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய இது என்ன, தினசரி அதாவது 9ஆம் தேதி திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் தினசரி காலை அபிஷேக பூஜைகள் எல்லாம் திருக்கோவில்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியாக 8 மணிக்கு ஸ்ரீ கந்தர் சஷ்டி கவசம் பாராயணம் தினசரி 6 ஆவர்த்தி 6 முறை கந்தர் சஷ்டி கவசம் பாராயணம் செய்கிறோம். 6 நாட்களுக்கு 6 × 6 36 முறை கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பூர்த்தி ஆகுது. கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை பாராயணம் செய்வது ஒரு கணக்கு. நமக்கு சகல காரியங்களும் கைகூடும். ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே செபித்து உகுந்த நீர் அடியே அப்படின்னு பாலந்தேவர் ராயன் சொன்னது போல 36 முறை கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்றோம்.
அதனால தினசரி காலை 8 to 10 கந்தசஷ்டி கவசம் பாராயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து 10 மணிக்கு ஸ்காந்த புராணம் சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்காந்த புராணம் சொற்பொழிவு ஒரு வாரத்தில் சொல்லி மாளாது அது. ஆனா 6 நாளைக்குள்ள எவ்வளவு சொல்ல முடியுமோ அதிகபட்சம் தினசரி காலை 10 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் 2:30 மணி நேரம் ஸ்காந்த புராணம் சொல்றதுக்காக திருவாவடுதுறை ஆதீனம் சைவ சித்தாந்த கழகத்தினுடைய பேராசிரியர் மதிப்பிற்குரிய ஐயா திரு மோகன்ராஜ் ஐயா சிவனடியார் அவர்கள் இசைந்துள்ளார்கள். தொடர்ந்து திங்கட்கிழமை ஆரம்பிச்சு 4 நாட்கள் இதோடு முடிவு பெறுகிறது. தினசரி காலை 10 to 12:30 மணி வரைக்கும் ஸ்காந்த புராணம் சொற்பொழிவு நடக்கும். அதுக்கப்புறம் அன்னதானம் நடைபெறுகிறது. தொடர்ந்து மாலை நிகழ்ச்சியாக தினசரி மாலை 6:30 மணியிலிருந்து நம்மளுடைய பண்பாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய, நம்முடைய கலாச்சாரத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகள். அப்படி முதல்ல நாதஸ்வர கலைஞர்களை வச்சு நாதஸ்வர இசையை பண்ணினோம். கேரளா செண்டை மேளம் பண்ணினோம். அதுக்கப்புறம் கர்நாடக இசை அது பண்ணினோம். இன்று ஓசூர் பத்மஸ்ரீ கலா மந்திர் அந்த குழந்தைகளுடைய பரதநாட்டியம் என்று இருக்கிறது. அதுக்கடுத்து நாளை நாம சங்கீர்த்தனம் ஓசூர் முக்தாபாய் மகிழா பஜன மண்டிகளுடைய நாம சங்கீர்த்தனம் இருக்கு. சனிக்கிழமை அன்று ஓசூர் சிவனடியார்கள் திருக்கூட்டத்தினுடைய சிவ கைலாய வாத்தியம் இசைக்கப்படுகிறது. இப்படி 6 நாளைக்கு 6 விதமான நிகழ்ச்சிகளை நாம் பொதுமக்களுக்காக குடிக்கிறோம். 15ஆம் தேதி 7வது நாள் காலையில 8 மணிக்கு வள்ளி திவேசனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண வைபவம் ஆரம்பமாகிறது. உற்சவமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் சர்வாபிஷேகம் நடத்தப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கல்யாண உற்சவம் 8 மணிக்கு ஆரம்பமாகும். அது முடிவதற்கு 12:30 1 மணி ஆகும். நமக்கு எல்லாருக்கும் நல்ல அறிமுகமான சிவாச்சாரியார்கள் திரு மணிகண்ட சிவாச்சாரியார் அவருடைய குரூப் அவங்க தான் இந்த திருக்கல்யாண வைபவத்தை நமக்கு நடத்தி கொடுக்குறாங்க. நம்ம சத்சங்கத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட்ல தான் ஆயிரக்கணக்கான பேர் எதிர்பார்த்து அதுக்குண்டான பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். திருக்கல்யாண வைபவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மணிக்கு மகா அன்னதானம் அன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அன்று மாலை சரியாக 6 மணிக்கு சிறப்பு வேல் பூஜை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம். இந்த சிறப்பு வேல் பூஜை சிறப்பு என்ன என்கிறத கடந்த 2-3 நாட்களாக உபன்யாசத்துல சொல்லிட்டு இருக்காரு அவரு. சிறப்பு வேல் பூஜையில செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து பூஜா திரவியங்களும் பித்தளை தட்டு, வேல், அதுக்கப்புறம் அது தூய திருநீர் ஸ்ரீ மடங்கள்ல இருந்து கோசாலையில இருந்து சாஸ்திரிய முறைப்படி தயார் செய்யப்பட்ட புனிதமான தூய திருநீர் அது நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த திருநீரால உரக்கடவுளுக்கு மிக வசத்தியான மந்திரம் ஓம் சரவண பவாய நமக. இந்த 6 எழுத்து மந்திரத்தை ஒவ்வொருவரும் 1008 முறை உச்சரித்து அந்த தூய திருநீரால் அந்த திருவேலுக்கு நாம் அபிஷேகம் செய்கிறோம். அதை தொடர்ந்து சுப்பிரமணிய அஷ்டோத்திரம், வள்ளி அஷ்டோத்திரம், தேவியான அஷ்டோத்திரம் இது எல்லாம் முடிந்து 8 மணிக்கு மகா மங்கள ஆரத்தி அதோடு பூர்த்தி அடைகிறது. இந்த சிறப்பு வேல் பூஜை நடக்கும் பொழுது கல்யாண கோலத்துல ஸ்டேஜில் வள்ளி திவேசனாசம் சுப்பிரமணிய சுவாமி நமக்கு அனுகிரகம் செய்வதற்காக இருக்கிறார். அது அன்றிரவு 8 மணியோடு இந்த 1 வார நிகழ்ச்சி பூர்த்தி ஆகிறது. இதற்கு தேவையான எல்லா வகையான ஒத்துழைப்பும் எல்லா பொதுமக்களிடமிருந்து நாம் பெற்று செய்கின்றோம். அதனால் அனைத்து பொதுமக்களும் ஆன்மீக நண்பர்களும் இந்த கிடைத்ததற்கரிய வாய்ப்பை அனைவரும் சரியாக பயன்படுத்தி கொண்டு இறையருளை பெற வேண்டும் என்று உலிசோ நகர் ஸ்ரீ விஜய விநாயகர் சத்சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற அனைத்து துறை நண்பர்களுக்கும், குறிப்பாக மீடியா துறையை சேர்ந்த அவர்கள் கையில தான் இருக்கு, அது மாதிரி பத்திரிகையாளர்கள் கையில இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா இதை உலகம் முழுக்க கொண்டு போகலாம். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் நன்கொடைகளை தாராளமாக கொடுக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ குருபியோ நமகா. ஹரி ஓம். சாமி, உங்க பேரு? என் பேரு எம் கண்ணாமணி.